इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. आभासमात्रमेवेदं न सत् नासत् जगत्त्रयम् इति अन्यकलनात्यागं सम्यज्ञानं विदुर्बुधाः. अन्नपूर्णोपनिषத்து 5வது அத்தியாயம் 33வது மந்திரம். இதுக்கு முன்னாடி அந்த சாதாரணமா நம்ம பண்ணக்கூடியதான பிராணாபான வியாபாரங்கள், அதுல எப்படி பிரம்மத்தை பார்க்கறது, மனசை எப்படி அடக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்குதான் வியாக்கியானத்துல சகஜ யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சகஜ யோகம்ன்ற வார்த்தை இப்ப ரொம்ப பிரசித்தமாயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாரு. இப்போ சகஜ யோகம்னு சொல்றவாளுக்கும் இங்க சாஸ்திரத்துல சகஜ யோகம் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இவா சகஜ யோகம்னு சொல்றது ஹடயோகத்துல ஒரு பிரிவு. அது நமக்கு அத்வைத்தத்துக்கு சேர்ந்தது இல்லை, அது துவைத்தம் தான். முழுக்க முழுக்க துவைத்தமே அது. அதுல எப்படி அடையிறதுன்றது அந்த மார்க்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அது வேற. இங்க நம்ம சகஜ யோகம்னு இவர் வியாக்கியானக்காரர் போட்டது காரணம் என்ன அப்படின்னா, சகஜம்னா சகஜாதம். நம்ம பிறந்த மேனிக்கு எப்படி இருக்குமோ, பிறந்த குழந்தை எப்படி மூச்சு விடும், அது போல நம்ம மூச்சு விட்டாலும் அதுல எப்படி நம்ம அந்த பிரம்மஸ்திதியை பார்க்கறது அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்தார். அது பார்த்தோம். இதுக்கு மேல இதேதான் இந்த அத்தியாயம் முழுக்க. இன்னும் சொல்ல போனா இந்த உபனிஷத்து வாசனாட்சயம், மனோநாசம், தத்துவ தர்சனம், இது 3 விஷயத்தை தான் மாற்றி மாற்றி சொல்றது. ஒன்னொன்னுக்கு காரணம், 3த்தையும் சேர்ந்து அபியாசம் பண்றதுனாலதான் நமக்கு இந்த தத்துவ சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ இந்த வாசனாட்சயம், மனோநாசம், அது 2த்துக்கும் இப்ப சாதனங்கள் திரும்ப சொல்ற. ஆபாசம் மாத்திரமே இது சாதனம் அப்படின்னா, இங்க கிழக்க பார்த்து உட்கார, ஆசனம் பண்ணு, இது பண்ண, அப்படிப்பட்டதான இப்போ உபாசகள் எல்லாம் சொல்லுவாங்க. சாதனம்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு ஜபம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த தினங்கள்ல இந்த மாதிரி விசேஷ பூஜை பண்ணணும் அப்படின்றது. அது போல இல்ல. எப்படி நம்ம மனசை இந்த ஆத்மாவில இருந்து வெளியில கொண்டு வராம வச்சுட்டு லோக விவகாரங்கள், நம்ம கர்மா நம்மள எப்படி ஆட்டி படைச்சாலும் நம்ம மனசு அதுல இருந்து விசுத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்குதான் சாதனம்னு பேர். சாதனம் தனியா பண்ண வேண்டியது இல்லை. இது நம்ம கேட்கும் போதோ படிக்கும் போதோ மனசுல நன்னா உள்ள வாங்கிட்டு, வெளி வேஷம் என்ன போட்டாலும், சரீரம் என்ன சேஷ்டை பண்ணாலும், இன்னும் சொல்ல போனா மனசு என்ன சேஷ்டை பண்ணாலும், நம்ம அந்த பிரம்ம பாவத்துல இருந்து நழுவாம இருக்கணும். என்னதான் பண்ணியிருந்தாலும் அப்பப்ப நம்ம மனசுக்குள்ள சரி இதெல்லாம் மாயினாலும் நடக்கிறது, இந்த ஒரு உபாதி, அவித்தியான ஒரு உபாதி என்ன இதெல்லாத்தையும் ஆட்டி படைச்சுருக்கு, எனக்கு வாஸ்தவமா சச்சிதானந்த ரூபம் தான். அதனால இப்ப நான் எதை நினைச்சு கவலைப்பட்டுருக்கனோ அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அப்பப்போ நடுநடுவுல நம்ம மனசுல அந்த ஒரு தைரியத்தையும் அந்த ஸ்தைரியத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் இங்க சொல்ற. ஆபாச மாத்திரமே வேதம் ந சத்து ந அசத்து ஜகத்ரயம். இந்த உலகம் என்ன? ஜகத்ரயம் ஆபாச மாத்திரம். ஆபாசம்னா பிரதிபிம்பம், பெரும் தோற்றம். இந்த உலகம் முழுக்க தோற்றம் தான். ஆபாச மாத்திரமேவ இதம். இது நசத்து. நசத் அப்படின்னா பிரம்மம் போல உண்மையானது இல்லை. அசத்து, இது பொய் இல்லை, முயல் கொம்பு போல இல்லவே இல்லாம போகல. அதான் இதுல சாஸ்திரங்கள் எப்படி சொல்றா, வித்தியாசத்துக்கு ஒரு லட்சணம், சதசத் விலட்சணம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சச்சேத் ந பாத்தியேக, இந்த முன்னாடியே சொல்லியிருக்காரு. அசச்சேத் ந பிரதீயேக, பாத்தியதே பிரதீயதேக, தஸ்மாத் வித்யா. ஒன்றும் கஷ்டம் இல்லது. இந்த பிரபஞ்சமானது சத்தாக இருக்குமே ஆனால் அது என்னைக்குமே பாதிக்கப்படாது. ஆனா பிரபஞ்சம் பாதிக்கப்படுறதுன்னா இது பொய் என்ற அறிவு நமக்கு வருது. எப்படி பொய்ன்ற அறிவு வருது? சாஸ்திரம் இது பொய்ன்னு சொல்லி கொடுக்கறது.
தூக்கத்துல இந்த ஜாகிரத உலகம் இல்ல, சொப்னத்துல ஜாகிரத இல்ல, சுசுப்தி இல்ல. இந்த மாதிரி மூணு மாற்றி மாற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக இந்த உலகமானது உண்மையில முக்காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. போராட்டத்துக்கு சாஸ்திரம்னு சொல்றது ஞானம் வந்தா எல்லாமே காணாம போயிடும்னு சொல்றது. மகான்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்து காமிச்சிருக்கார். அதனால என்ன சத்து? சரி, அசத்து அப்படின்னா இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னா முயல் கொம்பு போல அந்த மாதிரி இல்லாம இருக்கே. அசத்தே என்ன பிரதீகா தோணவே தோணாது. பாத்தியதே பிரதீகத்தை இதுவோ பாதிக்கப்படுறது தோணவும் தோன்றது. அதனால இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. ஆபாச மாத்திரமே வேதம் நசது ந அசத் ஜகத்ரயம். இந்த உலகமும் சத்தில்லை அசத்தில்லை. அதான் சதசத் விலட்சணத்துவம் வித்தியார்த்தம் அப்படின்னு மேல் கிரந்தங்கள் எல்லாம் வரும். இது அந்நிய கலனா தியாகம். அந்நிய கலனா கலனான கல்பனான்னு மற்ற கல்பனைகள் எது ஆத்மாவை தவிர இது எல்லாமே கற்பனை தான். இது அந்நிய கலனா தியாகம். சமயக் ஞானம் விதுர்புதாக. சமயக் ஞானம்னா என்ன? தத்துவ தர்சனம்னு சொன்னோம் இல்லையோ, அந்த தத்துவ தர்சனம்னா என்ன? நிறைய சொல்லியிருக்க. இப்ப இது ஒரு விதமா சொல்ற. சரி, ஆபாச மாத்திரகம் பிரம்மன் சித்தாதர்ஷ கலங்கிதம் ததஸ்ததபி சந்தியச்ச நிராபாசோ பவோத்தம. இந்த பிரம்மன் அவரை கூப்பிடுறாரு ஆபாச மாத்திரகம். இந்த ஆபாச மாத்திரகம் எல்லா ஆபாசங்களும் எல்லா தோற்றங்களும் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரீருல்லம் ஜாந்தர்கதம் சொல்லுமோ இல்லையோ, அதுதான் சித்தாதர்ஷ கலங்கிதம். சித்தம் எனக்கூடியதான ஆதர்ஷத்தில், ஆதர்ஷம்னா கண்ணாடி, சித்தம் எனக்கூடியதான கண்ணாடியில கலங்கிதம். நம்ம சித்தத்துல வெறும்னா தோன்றது இந்த உலகம். உலகம்ன்றது உண்மையா இல்லை. அது வெறும்னா கண்ணாடியில எப்படி ஒரு பொருள் தோணினா அது இல்லையோ அது போல ஆபாச மாத்திரகம் பிரம்மன் சித்தாதர்ஷ கலங்கிதம் ததபி சந்தியஜ்ய. அதனால அதையும் விட்டு இந்த தோற்றம் இருக்கு. சரி, பொய்யா இருக்கட்டும், பொய்யா இருந்தாலும் தோன்ற வரைக்கும் அனுபவிக்கலாமே. நம்ம லோகத்துல அந்த மாதிரி பண்றது இல்லையா? பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். சினிமால அப்படித்தானே பாக்குறோம். அது பொய்ன்னு தெரியும், இருந்தாலும் அது நமக்கு சுகத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்கறது எப்படி நம்ம பாக்குறோம். அது போல உலகம் பொய்யா இருந்துட்டு போட்டோம், ஆனா தோன்றதே, அதுக்காக நான் அனுபவிக்கிறேன்னா ததபி சந்தியஜ்ய நன்றாக விட்டு விட்டு நிராபாசோ பவோத்தம. ஆபாசம் இல்லாமல் இருக்க வேண்டும், எந்த தோற்றமும் இல்லாமல் வெறும் அந்த பிரம்மஸ்திதியில இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்ச பிறந்ததுலேருந்து இல்ல, 100 ஜென்மா கோடி ஜென்மா இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தையே விட்டுருன்னு சொல்லியாச்சு. இந்த பிரபஞ்சத்தை விடுனா என்னோட சரீரம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்திரியம் எல்லாத்தையும் விட்டணும். இது வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ, தெரிஞ்சதோ, பழகினது மொத்தத்தையும் விடுன்னு சொல்றது. பயமாட்டமா இருக்காத? இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு போய் புது ஊர்ல போய் குடியிருக்கணும்னாலே எத்தனை விஷயம் நம்ம கேட்டுக்கிறோம். அங்க பால் கிடைக்குமா, தயிர் கிடைக்குமா, அங்கெல்லாம் மனுஷன் இல்லையா, அந்த அவளுக்கெல்லாம் கிடைக்காம இருக்காரு. இதுதான் நம்ம எவ்வளவு பயந்துட்டு போறோம். ஒரே ஊர்ல இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வீடு மாத்தின்னு போகும்போது நம்ம எவ்வளவு பயந்துன்னு கேட்டுன்னு போக வேண்டியதா இருக்கு. அங்க கரண்ட் இருக்குமா, தண்ணி இருக்குமா, மழை காலத்துல தண்ணி இருக்குமா, வெயில் காலத்துல தண்ணி இருக்குமா, இது எல்லாமே கேட்கிறோம்ல. இப்ப பிரபஞ்சம் முழுக்க தியாகம் இருக்கு போ, பயம் வரணும் மூலியம். கௌடபாதாச்சாரியர் சொல்ற அபய பயதர்ஷனன்ற அந்த அத்வைதம்னாலே எல்லாருக்கும் பயம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அத்வைதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கல, துவைதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கல. அதனால இப்போ எல்லாத்தையும் விட்டு அப்படின்னு சொன்னா நமக்கு பயமா இருக்குமே அப்படின்னா பயப்படாதன்ற. இது பயப்பிரதம் அகல்யானம் தைரிய சர்வஸ்வஹாரினம். நமக்கு பயத்தை யாரு கொடுக்கறது? இவைகள்லாம் இல்லாம போனா பயம் இல்லையா? பயத்தை கொடுக்கறது வேற ஒரு பிசாசு தான் நம்மளுக்கு பயத்தை கொடுக்கறது. அந்த பிசாசு விட்டோம்னா நம்மளுக்கு பயம் இல்லை. பிசாச அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை. அது அந்த பிசாசு என்ன பண்றது? பயப்பிரதம், பயத்தை கொடுக்கறது. அகல்யானம், மங்களமே இல்லை, அது எல்லா அமங்கலமான விஷயத்தையும் கொடுக்கறது. தைரிய சர்வஸ்வஹாரினம், நமக்கு தைரியம் எனக்கூடியதான சர்வஸ்வம். ஒரு மனுஷனுக்கு என்ன சொத்து அப்படின்னா தைரியம் தான். இந்த தீரபாவம், தீன்றது புத்தி. புத்தி என்ன சொல்றதோ அந்த புத்தி வழியாக, புத்தி என்ன சொல்லும்?
புத்தின்றது சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடியதான இது செய்யணும் இது செய்யக்கூடாது எனக்கூடியதான நிச்சயத்துக்கு புத்தி இருக்கு. அது நிச்சயத்துக்கு தான் நம்ம புத்தின்னு சொல்றோம். மனசுல தோற்றத்துக்கு அது மனசு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சியம். மனசுதான் நமக்கு பந்தத்துக்கு காரணம். அந்த மனசு அடங்கிட்டா மோட்சத்துக்கு காரணமாகுது. புத்தியானது சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடியது. சரி, இந்த அந்த தீ வழியாக இருக்கக்கூடியவன், தீயை புத்தியை பிரதானமாக கொண்டவன் தைரியம். அது இருக்கக்கூடியதான நிலைக்கு தைரியம்னு பேர். தைரியம்னா யாராவது வந்தா கையில கட்டை எடுத்துன்னு வந்தாலும் தைரியமா போய் இருக்க. தமிழ்ல சொல்றது அப்படி இல்லை. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சாஸ்திரத்துல சொன்னபடி நடப்பேன். பிரபஞ்சம் வித்யா, அத்வைதம் சத்தியம், அதனால அதுபடி நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் தைரியம். அந்த தைரியம் எனக்கூடியதான சர்வஸ்வம், அதுதான் நமக்கு சொத்து. வேதாந்தம் படிச்சோம்னா வேதாந்திக்கு என்ன சொத்து அப்படின்னா, அவ வீடோ வாசலோ, ஏன்னா அதுல சரீரமே ஒரு நாள் போறதுன்னு தெரிஞ்சவன் வீடு வாசல சொத்து நினைக்க மாட்டான். அப்ப என்ன, இத்தனை வருஷம் நம்ம படிச்சதான உபநிஷத்தும் அந்த வாக்கியங்களும் குரு சொன்ன உபதேசமும் அதை கேட்டு நம்ம கொஞ்சம் மாத்திட்டு, சரி இனிமே நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு வாழ்க்கையை நம்ம மாத்தி நடந்துட்டு, அதனால நமக்கு வரக்கூடியதான ஒரு பலன், அதுல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால திரும்பவும் நிச்சய புத்தினால வேற சந்தோஷம். இப்படி ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் தொடர்றாங்க. அதுதான் தைரியம், அதுதான் நம்ம சொத்து. தைரிய சர்வஸ்வஹாரிடம். அந்த தைரியம் எனக்கூடியதான சர்வஸ்வத்தை, சொத்தை பறிக்கக்கூடியது மனப்பிசாசம். அந்த மனசு எனக்கூடியதான பிசாசம் தான். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் மனசுல ஏதாவது ஒரு கலங்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப மேல போனவா கூட சட்டுன்னு கீழே வந்துடலாம். மனப்பிசாசம் உற்சாகிய அந்த பிசாசை விரட்டி விட்டு யோசி, அது விரட்டினதுக்கு அப்புறம் யஹாசி, யார் நீ இருக்கிறாயோ சோசி, அதுதான் நீ. யோசி சோசி ஸ்திரோபவ, நீ ஸ்திரமாக இரு. அதனால நான் பிரபஞ்சத்தையே விட்டா எனக்கு என்ன ஆகும், என்ன யாரும் பார்த்துப்பாருன்னா உங்க யாரும் பார்த்துக்க வேண்டாம். பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எதுல இருந்து பார்த்துக்கணும், ஒண்ணுமே பார்த்துக்க வேண்டாம். ஆத்மா ஆத்மாவா அந்த ஒரு தைரியம் வரணும். அதுக்கு மனப்பிசாச உற்சாகிய யோசி சோசி ஸ்திரோபவ சித் யோமேவ. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பிடிச்சோம்னா, நமக்கு வரக்கூடியதான எல்லா பயத்துக்கும் காரணம் நம்ம மனசுதான். அவனால நான் பயந்தேன், அதனால நான் பயந்தேன் இல்ல, நம்ம மனசால நம்ம பயந்தோம். இது புரிஞ்சுட்டோம்னா நமக்கு வர பயத்துக்கு, அதனாலதான் அந்த சுவாமி எல்லா சுவாமியும் கையில அபயம் வரதுன்னு 2 வச்சுருக்காரு. சதன்யப்பாணிக்கான்னு அம்பாள் மட்டும் மாட்டேன்ட்டார். அது இல்லாமையே பயம் இல்லாம, அந்த அபய வரதம் இல்லாமையே மற்ற தெய்வங்கள்லாம் கையால பண்றது, நீ காலால பண்றதுல காய்ச்சல். சதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகன துணைகா நீவாசி வதகடித்தவரா பிரித்தவஜய பயாத் திராதும் தாதும் பலமவித வாஞ்சாசும் அதிகம். கேட்டதோடு அதிகமா கொடுக்குறாங்க. சரண்யே லோகானாம் தவைக்கு சரணாவேவ நிற்கணும். இதுவே சொல்லுவார். மற்றவெல்லாம் கையால பண்றது அவனுக்கு காலால பண்றான் அப்படி தமிழ்ல வழக்கே இருக்கு. அப்படின்னா ரொம்ப சாதாரணமா பண்ணக்கூடிய சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். ஆச்சாரியர் அதை எடுத்து அம்பாள்னு சொல்றாரு. அதனால பயம், நம்ம பயம்னு வந்ததுன்னா அந்த பயம்ன்றது ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்க குஷோஸ்தா மனோரு பேட்சுகோதண்டா பஞ்சதன்மாத்திர தாயக எல்லாம் அவருடைய ஆயுதமா கொடுத்துட்டு நம்ம நிராபாசமா இருக்கணும். சித்தியோமேவ நிலாஸ்தீர பராபர விவர்ஜிதம் சர்வத்திர அசம்பவ சைத்தியம் எது கல்பாந்தே அவசிஷ்யதே. சித் யோமேவ சில அஸ்தீர. இது சித்தானது, இந்த சைதன்யமானது யோமா இவ, யோமான ஆகாசம் சில அது போல அல்லவா இருக்கு. அஸ்தீர அது எப்படி இருக்கு, பராபர விவர்ஜிதம். அதை விட பரம் இல்லை, அதை விட உயர்ந்தது இல்லை, அதை விட தாழ்ந்தது இல்லை. சைதன்யம்னு வந்தாச்சுன்னா அது ஏக வஸ்து, அதுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாதது. பராபர விவர்ஜிதம் சர்வத்திர அசம்பவாத சைத்தியம் எது. இந்த சித்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியது சைத்தியம். இந்த பிரபஞ்ச விஷயங்களுக்கு சைத்தியம்னு சொல்றது. இவைகள்லாம் சித்து எதை பிரகாசிக்கிறதோ அது சைத்தியம், அது பொய்யானது. சர்வத்திர அசம்பவாது, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பொருள் தான் இருக்கு, மீது 2வது தோன்றதெல்லாம் எப்படி கண்ணாடியில தோன்றது போலன்னு சொன்னாரு. அதனால சர்வத்திர அசம்பவா சைத்தியம் எது கல்பாந்தே அவசிஷ்யதே. கல்பாந்தேன கல்பனா அவசானேன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.
நம்மளுடைய கல்பம்னாலே சொன்ன அந்த மனசுல ஏற்பட்டக்கூடியதான கல்பனைகள் எல்லாம் போன பிறகு மீதி எது இருக்கோ அதுதான் சித்யோமேவ விலாசீக பராபர விபஜிதம் சர்வத்திர சைத்தியம் சர்வத்திர அசம்பவாது எது அவசிஷதே அது தது சித் அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும். கல்பாந்தே அவசிஷதே வாஞ்சாட்சணேது யா சுஷ்டி தத்திர வாஞ்சைவ காரணம். நமக்கு ஒரு பொருள்ல வாஞ்சை, தமிழ்ல சொல்லுமே அதேதான் வாஞ்சை அப்படின்றது, ஆசை பற்று. அந்த பொருள் அந்த பற்று ஏற்படும் போது ஒரு துஷ்டி, ஒரு சந்தோஷம் வருது. நமக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே மனசுல ஒரு சந்தோஷம் வருது. கிடைச்சதுக்கு அப்புறம் வருது வேற, இது வேணும். அதனாலதான் அந்த பொருளுக்கு இஷ்டம்னு பேரு. அந்த பொருள்ல அது நினைச்ச மாத்திரத்தில் இது நமக்கு இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த நினைப்பே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதனாலதான் அந்த பொருள்ல இஷ்டம்னு இருக்கு. அதனாலதான் அதை பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றோம். அத சொல்ற வாஞ்சாட்சணேது யா துஷ்டி. நம்ம நினைச்ச மாத்திரத்தினால மனசுல ஒரு துஷ்டி, ஒரு சந்தோஷம். தமிழ்ல சரியா சொல்லணும்னா கிளர்ச்சின்னு சொல்லுவா. மனசு சாந்தமா இருக்கிற மனச அது கிளறி விட்டுறது, கிளர்ச்சி அப்படின்னு சொல்றது. நம்ம அது சந்தோஷம்னு ஏமாந்து புரிஞ்சுட்டு இருக்கோம். அது சந்தோஷம் இல்லை, சாந்தமா இருக்கிறது மனசு கிளறி விட்டுறது. ஒரு வித்தியாசமா இருக்கிறதுனால நமக்கு அந்த அனுபவம் வேண்டியதா இருக்கு. வாஞ்சாட்சணேது யா துஷ்டி, அது எதனால வந்தது? தத்திர வாஞ்சையோட காரணம். நம்ம அது பொருள் விரும்புறதுனால அதுல இருந்து ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வருது. துஷ்டிஸ்து அதுஷ்டி பர்யந்த. அப்ப வரக்கூடியதான சந்தோஷம் எது வரைக்கும் தான்? அடுத்த க்ஷணத்துல வரக்கூடியதான அதுஷ்டி. அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். இது இருந்தா நல்லா இருக்கும், ஒரு க்ஷணம் சந்தோஷம். அடுத்தது இல்லையே, அது அடையறதுக்கு நான் இது பண்ணணும், இவ்வளவு நாள் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். உடனே பின்னாடி கர்மா ஓடி வரும். அதனாலதான் ஆசைக்கு அப்புறம் கர்மான்னு சொல்லியிருக்கு. காமம் கர்மா, முதல்ல அவித்யா, அவித்தியனால காமம், காமத்தினால கர்மா. வரிசையா பார்த்து வரும்போது எல்லா இடத்துலயும் உடனே கர்மா இன்னைக்காவது சந்தோஷத்தை கொடுக்குமா யாருக்காவது? கர்மாவே எதுவும் பண்ண வேண்டாம்னாதான் எல்லாருக்கும் சந்தோஷம். கர்மா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் இல்லை. துஷ்டிஸ்து அதுஷ்டி வர்யந்தா தஸ்மாத் வாஞ்சாம் பரித்யஜ. அதனால கஷ்டம் எதனால வருது? ஆசைப்படுறதுனால வருது. ஆசையை விட்டுறது. ஆஷா யாது நிராஷாத்வம் அபாவம் யாது பாவனா அமனஸ்துவம் மனோ யாது தவாசங்கேன ஜீவத. வாழ்ந்தா இப்படி வாழணும், தவ ஜீவத ஏவம் பவது அப்படின்னு குரு சிஷ்யனுக்கு சொல்ற. இது ரொம்ப முக்கியமான மந்திரம். இது எப்படின்னு சொல்ல பாருங்க. சுவாமி கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? ஏகாட்சமே, திருஷ்டமே, பஞ்சஜமே, சப்தஜமே நிறைய கேட்கலாம். எனக்கு 1 கூட 3 கூட 5 கூட அப்படின்லாம். தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் கேட்டாச்சு. அதுக்கு மேல இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம், சரி அதுவும் சொல்லிட்டாரு வாத்தியார். அதுக்கு மேல அவ சொல்றதெல்லாம் பார்த்தாங்க. அப்ப 4 புருஷார்த்தத்துக்கு மேல ஏன் வேலை கேட்டுன்னு போறான்னு தோணும். ஆனா அப்படி பழக்கத்துல வந்தாச்சு எல்லாருமே. நிறைய விஷயங்கள் கேட்கலாம் சுவாமி கிட்ட. ஆனா எது கேட்டா சுவாமிக்கு நம்ம மேல ஒரு இஷ்டம் வரும், எதுதான் முக்கியமானது அப்படின்னு பார்க்கணும். உபாசனா மார்க்கங்கள்ல சில சம்பிரதாயங்கள்ல பூஜைக்கு அப்புறம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அதாவது முழு பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ஸ்லோகம் சொல்றது உண்டு. கதாவா ரிஷிகானி சாமியம் பஜேயு, கதாவா சத்ரு நமித்ரம் பவானி, கதாவா துராஷா விசூச்சி விலோப, கதாவா மனோமே சமூலம் வினஷே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. நான் இந்த மந்திரம் சொல்லிட்டு அது சொல்ற பாருங்க. ஆஷா யாது நிராஷாத்வம். மனசுல இருக்கக்கூடியதான ஆசையானது நிராஷாத்வம், ஆசை இல்லாத நிலையை அடையட்டும். அபாவம் யாது பாவனா. பாவனா எண்ணங்கள், அபாவம் பொருளை பற்றினதான, பாவம்னா பொருள், அபாவம்னா பொருள் இல்லாதது. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான கடபடாதி பொருள்கள் இல்ல பஞ்சபூதங்கள், அவைகளை விட்டு அவைகள் சம்பந்தம் இல்லாததான மனசுல எண்ணம் அப்படின்னா பிரம்மபாவம்னு அர்த்தம். ஆஷா யாது நிராஷாத்வம் அபாவம் யாது பாவனா அமனஸ்துவம் மனோ யாது. மனசு அமனஸ்துவம் யாது. இது முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த மனசோ ஹமனி பாவே அப்படின்னு சொல்றோம். காரிகையிலையும் வருவது
மனக மனசு அமனசாக போகட்டும். அப்படின்னா மனசு செய்யக்கூடியதான சேஷ்டை செய்யாமல் போகட்டும். யாது கச்சது அடையட்டும். தவ உனக்கு அசங்கேன ஜீவத சங்கம் இல்லாமல் வாழக்கூடிய உனக்கு இவ்வாறு ஆகட்டும் அப்படின்னு. எல்லா ஆசைகளும் போகட்டும். அபாவம் யாது பாவனா எண்ணங்கள் பொருளை பற்றினாத பஞ்சபூதங்களையோ ஜகத்தை பற்றி இல்லாமல் இருக்கட்டும். மனசு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஆசீர்வாதம் விட்டார். இதுதான் பெரியவா இந்த ஸ்லோகத்துல வச்சார். இது பகவத்பாதாவுடைய தேவி விதங்க ஸ்தோத்திரத்துல இருக்கு. கதாவா ரிஷிகாணி சாமியம் ஆச்சாரியர்கள் கேட்கிறார் அம்பாளை பார்த்து. மத்ததெல்லாம் கேட்கல. கதாவா ரிஷிகாணி சாமியம் பஜையும். ரிஷிகம்னா புலன்கள். ரிஷிகேஷகன் பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ. ரிஷிகேஷகன புலன்களை அடக்கி ஆளக்கூடியவர் பரமாத்மாக்கு அந்த பேர். ரிஷிகாணி சாமியம் பஜையும் சமபாவத்தை அடையட்டும். இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னு புலன்கள் தேடி விஷயத்தை தேடி போகாமல் சமமா ஒரே இடத்துல இருக்கணும், உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். கதாவா ரிஷிகாணி எப்பொழுது அதை அடையும். கதாவா ரிஷிகாணி சாமியம் பஜையும் புலன்கள் எப்பொழுது அந்த சமபாவத்தை அடைந்து ஒடுங்கி இருக்கும். கதாவா சத்ரு மித்ரம் பவானி எனக்கு சத்ரு மித்ரன் இல்லாத நிலையை நான் எப்பொழுது அடைவேன். கதாவா ரிஷிகாணி சாமியம் பஜையோ கதாவா துராசா விசூச்சி விலோப இந்த கெட்ட ஆசை எனக்கூடியதான விசூச்சி அந்த குத்திர ஊசியானது இல்லாமல் போகும். மனசு கெட்ட ஆசை எனக்கூடியதானது மனசு. அப்ப நல்ல ஆசை இருக்கலாமா? இல்ல, ஆசையே கெட்டது. ஆசானாலே துராசா. கதாவா துராசா விசூச்சி விலோப கதாவா மனோமே சமூலம் வினசேத்தியம் மனசு மூலம் அவித்யா அந்த மூலத்தோட கதாவா வினசேத்தமா எப்ப இதெல்லாம் நாசமாகும் அப்படின்னு கேட்கிறாரு. அம்பாளை பார்த்து கேள்வியை கேட்கிறார். அப்படின்னா எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்து பிரார்த்தனை. பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் பிரார்த்தனையில வச்சிருக்கா பெரியவா. சம்பிரதாயத்துல அந்த மாதிரி உண்டு. அதுதான் இங்கிருந்து வருது. அது இங்க ஆச்சாரியர்கள் எங்கிருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி வேதத்துல உபனிஷத்துல ரகசியமா இருக்கிற இதுல எல்லாம் எடுத்துதான் ஸ்தோத்திரங்கள். அதாவது ஸ்தோத்திரங்கள் வெறும் நம்ம பிரசித்தமா 3-4 ஸ்லோகம் இல்ல. அப்பப்போ அப்படி இது நாள் வரைக்கும் படிக்காத ஸ்லோகங்கள்லாம் எடுத்து அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். ஆஷா யாது நிராசாத்வம் அபாவம் யாது பாவனா அமனஸ்தம் மனோ யாது தவாசங்கேன ஜீவத. இந்த ஒரு பிரார்த்தனை போகும் பகவான் கிட்ட. என்னுடைய புலன்கள்லாம் அடங்கட்டும், மனசு அடங்கட்டும், மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள் போகட்டும், மனசு சமூலமா விநாசம் ஆகட்டும். இது பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா முக்தி உடன்றது இந்த மாதிரி கேட்கறது. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதோட உயர்ந்ததான பிரார்த்தனையே இல்லை. வாசனா ரஹிதை அந்தரிந்திரியை ஆஹரன் கிரியாக விகாரம் அவாப்னோஷி கவது சோப சதைரதி. சரி, அந்த நிலைமை வந்தாச்சு அப்படின்னா அப்படியே சமாதியில உட்காந்துட்டு 10,000 வருஷம் தபஸ் பண்ணார், 1000 வருஷம் பண்ணார். ரமண மகர்ஷி அப்படியே இருந்தார். நம்மளும் அந்த மாதிரி ஆயிட்டா நம்மள சுத்தி இருக்கவாள் என்ன பண்ணுவா? ஏதோ பண்ணிட்டு போறார். நேற்று ராத்திரி சொப்னத்துல பார்த்தவர் 2 பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி போனோம். நான் மட்டும் இறங்கி வந்துட்டேன், முடிச்சுட்டேன். அவர் பஸ்ல போனவர் போய் சேர்ந்தாரா இல்லையான்னு காத்தாலேருந்து கவலைப்படலாமோ? அது போல நமக்கு இந்த பந்தம்னு இருக்கிற வரைக்கும் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணியிருக்கிறோம். நம்ம கடமையை அந்த கட்டுக்கோப்புக்குள்ள விடாம பண்ணிட்டே இருக்கும். கடமையை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வேதாந்த சோதனம் பண்றோம். அதுல இருக்கிற விஷயங்களை மனசுல ஏற்றி வச்சுட்டே இருக்கும். அதுக்கும் மேல எனக்கு ஞானம் வந்தா என்ன ஆகுன்றது கவலைப்பட்டு பிரயோஜனம் பண்றோம். அப்ப ஞானத்துக்கு முயற்சியே பண்ணக்கூடாது. அஞ்ஞானமே சரணம்னு இருந்துடணும். அப்படி இருந்தா அப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியும். இருந்தாலும் நீ பயப்படாதுப்பா, நான் பாத்துக்கிறேன் ஈஸ்வரன் சொல்ல முடியும். அது சொல்ற வாசனா ரஹிதை வாசனை இல்லாததான அந்தர் இந்திரியை அப்படிப்பட்டதான இந்திரியங்கள். அந்தர் இந்திரியம் அந்த கரணம். ஆஹரன் கிரியாக எல்லா கிரியையும் எடுத்துக்கோ. ஆஹரன் கிரியாக விகாரம் அவாப்னோஷி உனக்கு அதனால எந்த ஒரு விகாரம் மாறுதலும் ஏற்படாது. மனசுல வாசனை இல்லாமல் இதுதான் நம்ம கடமை, நான் பண்றோம், காத்த எழுத்துக்கணும், அது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், அவ்வளவுதான். உள்ள நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற பாவனையில கிரியை இப்ப கர்மாவை பண்ணா விகாரம் அவாப்னோஷி கவது சோப சதைரபி. கம்னா ஆகாசம்.
எவ்வளவு கொந்தளிப்பு இருந்தாலும் பூகம்பம் வரலாம், ஆகாச கம்பம் எங்கேயாவது கேட்டுக்கோம், பூமி நடுங்கும், காத்து புயல் காத்து வீசும், தூசி வரும், இதெல்லாம் வரும். ஜலத்துல என்ன வேணா நடக்கலாம். இங்கேருந்து கீழே பிளேன் மேல போறது, கீழே வருது, ஆகாசம் ஏதாவது கிழிஞ்சு போச்சு. ஏர்போர்ட்ல பார்த்தோன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரன்வே மூடிட்டு அது பிளேன் வேகமா இறங்கினதுனால அந்த டயர் எல்லாம் பட்டு ரன்வே வழன்னு ஆயிடுத்து, அடுத்து வர பிளேனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணுவாங்க. 1000 தடவை பிளேன் மேல போகுது, ஆகாசத்துக்கு ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னு யாராவது போட்டுறாளோ, என்னதான் நடந்தாலும் ஆகாசத்துக்கு ஒன்றும் ஆகாது. அது போல நம்ம வாசனைகளே இல்லாமல் நம்ம கர்மா என்ன பண்ணாலும் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்மளால அவளுக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படும்னா அவ நம்ம கிட்ட இந்த கர்மாவை வாங்கிட்டு தான் வாங்கிப்பா. இது ருணானுபந்தம்னு பேரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குடும்பத்துல இருக்கோம், இந்த சமுதாயத்துல இருக்கோம், இந்த இடத்துல உத்தியோகம் பண்றோம், இவ பக்கத்தாத்துல இருக்க, அவ எதிராத்துல இருக்க அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் சர்வஜனான ஈஸ்வரன் நீ இந்த இடத்துல இருந்தாதான் உன்னுடைய கர்மா சீக்கிரம் தீர்ந்து போகும், சீக்கிரமா சித்தசுத்தி அடைஞ்சு என்னை செய்வேன் அவர் தீர்மானம் பண்ணிருக்காரு. இதோட சரியா இருக்கணும் நம்ம தீர்மானம் பண்ணிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவர் சர்வஜ ஈஸ்வரன் நம்ம கோடி ஜென்மால பண்ண கர்மா பார்த்து இங்க கொண்டு போட்டுட்டார். அந்த விசுவாசத்தோடு இருந்துட்டு சரி சுவாமி நமக்கு நல்லதான் கொடுத்துருக்க, எந்த விதமா அவர் சீக்கிரம் போய் அடையோமோ அந்த இடத்துல நம்ம கொண்டு போட்டுட்டார். இனிமே நம்ம அவரை நோக்கி போவோம், மனசுல அந்த தீர்மானம் இருக்கு. அப்போ நமக்கும் அவளுக்குன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கொடுக்கல் வாங்குதல் இருக்கு. போன ஜென்மால இவாகிட்டேருந்து நம்ம நிறைய வேலை வாங்கியிருக்கோம், இந்த ஜென்மா அவளுக்கு நம்ம நிறைய கர்மா பண்றா போல இருக்கோம், அவ்வளவுதான் கொடுக்கல். இதுக்கு ருணானுபந்தம், ருணம் கடன், அந்த கடன்னால ஏற்பட்டதான் எல்லா பந்தமே ருணானுபந்தம் தான். அதனால அந்த கடன் கழிகிற வரைக்கும் கஷ்டம். கடன் கழிச்சிடும், எப்படி கழிக்கணும், நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டே இருப்போம். ஆனா மனசை குருவுக்கும் வேதாந்தத்துக்கும் கொடுக்கும். வாசனா ரகிதேர் அந்தரிந்திரியர் ஆஹரன் கிரியாக நிவிகாரம் அவாப்னோஷி பவத் சோக சதைரபி சித்தோன்மேஷ நிமேஷாத்யாம் சம்சார பிரளயோதயோ வாசனா பிராண சம்ரோதார் அனுன்மேஷம் மனக்குரு. சித்த உன்மேஷ நிமேஷாத்யாம், மனசு முழிச்சுன்றதுன்னா பிரபஞ்சம், உன்மேஷ நிமிஷோத்தன்ன விபன்ன புவனாவதி. இதுக்கு திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு பேர் வேதாந்தத்துல. நம்ம இதுக்கு தஸ்மாத் ஆசன ஆகாசம் பூத ஆகாஷாத்வாயு வாயோர் அக்னி இப்படிலாம் வரிசையா ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டு இப்படிதான் முதல்ல பூத சிருஷ்டி, அப்புறம் பௌதிக சிருஷ்டி, இதெல்லாம் நம்ம சில உபனிஷத்துகளையும் பஞ்சதசி போன்ற கிரந்தங்களையும் விவேக சிதாமணி எங்கெல்லாம் படிக்கிறோம். சில இடங்கள்ல அப்படி இல்லைன்றது. இது சாதாரணமா ஆரம்பத்துல படிக்கிறவாளுக்கு, உத்தமாதிகாரிகளுக்கு திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்றாரு. அந்த இடம் இது திருஷ்டி சிருஷ்டிவாதம் நான் கொஞ்சம் விஸ்தாரமா அடுத்த இதுல சொல்றேன், சுருக்கமா இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த சித்த உன்மேஷ நிமேஷம், அது சித்தமானது உன்மேஷம்னா திறக்கிறது, மூடினா மூடிடுறது, நிமேஷம் இவைகள்னால சம்சார பிரளயோதயோ, அது திறந்து மூடினா பிரளயமும் உதயமும் ஆகுது. வாசனா பிராண சம்ரோதா அனுன்மேஷம், இந்த வாசனையை அடக்கிறதுனாலையும் வாசனா சம்ரோதா பிராண சம்போதா பிராணனியம் பண்றதுனால அனுன்மேஷம் மனக்குரு, மனசு உன்மேஷம் திறக்காமல் அப்படின்னா மனசு வேலையை செய்யாமல் அதை பண்ணிக்கோ, அனுன்மேஷம் மனக்குரு. அப்போ வாசனையை அடக்கிறதுனாலையும் பிராணனை அடக்கிறதுனாலையும் மனசு தன் வேலையை செய்யாது. மனசு இல்லைன்னா பிரபஞ்ச தோற்றம் இருக்காது, சம்சாரமே இல்லை. மனசு கரகடன் வெளியில ஓடி போச்சுன்னா சம்சாரம் வரும். மனசு தரலைன்னா சம்சாரத்துக்கு பிரளயம். வாசனா பிராண சம்போதா அனுன்மேஷம் மனக்குரு பிராணோன்மேஷ நிமேஷாத்தியாம் சம்ஸ்கிருதே பிரளயோதயோ. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அபியாசத்தினாலையும் திரும்ப திரும்ப அதை பிரயோகம் பண்றதுனாலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்ற. இந்த திருஷ்டி சிருஷ்டினா என்னன்றது சுருக்கமா அடுத்த வாரம் சொல்லிட்டு அதுக்கு மேல நம்ம பார்க்கலாம்.